ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய ஸ்ரீ வெற்றி நகர். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் ஒரு அழகான அருமையான நிகழ்ச்சி மூலியமா இன்னைக்கு எல்லாரும் நான் மீட் பண்ணியிருக்கேங்க. ஸோ எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்த ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோடைய அடுத்த படைப்பு, அதுவும் அழகான ஒரு படைப்பு, புத்தம் புதிய இடத்துல புது பொலிவுடன் ஒரு சூப்பரான ஒரு வீட்டுமனை ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய ஸ்ரீ வெற்றி நகர். ஸோ திருச்செங்கோட்டிலேருந்து வால்ரகேட்டுக்கு பக்கத்துலேயே மிக அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு அழகான வீட்டுமனை எல்லா வசதியோட. ஸோ இந்த ஓப்பனிங்கில் வந்து கலந்துக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீஃப் கெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. பட் இப்போ ஓப்பன் பண்ணி இதை வந்து ரொம்ப அழகாக இனாக்ரேட் பண்ண போகிறது வந்து வி ராஜா சிங் அண்ணாச்சியோட எல்லா நேரங்களிலும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார், அதுலேயும் அவருடைய இரண்டாவது மகள் குட்டி இளவரசி குட்டி தேவதை தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள பலத்த கைதட்டலோடையும் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அவங்க வந்து அதிகமாக நேசிக்கிறது தொழிலை தான். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் ஒய்ஃபே தொழில் தான் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் விடா முயற்சி, விடா உழைப்பு. அதுக்கு நம்ம வந்து எகெயின்ஸ்டாக எது பேசினாலும் பேசுறதுக்கு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ண வச்சுருவாங்க. பேசக்கூடாது, நெகட்டிவாக பேசுறது பிடிக்கவே செய்யாது. எதுனாலும் பாசிட்டிவாக நினச்சிட்டு அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கொஞ்சம் எகென்ஸ்டா பேசுற மாதிரி வந்தாலும் இல்லை எனக்கு வந்து பயமா இருக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதை வந்து ஏத்துப்பாங்கன்னுலாம் இல்லை. அந்த கஷ்டம் ரிஸ்க் தான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து முயற்சியை எடுத்து செய்வாங்க. ஆனால் செஞ்ச ஒவ்வொரு இதுலேயும் நல்ல ஒரு சக்ஸஸ் தான். இன்னொன்று வந்து அவங்களோட கடின உழைப்பு, உண்மை, எதுலனாலும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ மாநில துணைத் தலைவர் மிஸ்டர் செந்தில் முருகன் சார் அவர்களை மற்றும் ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ திருச்செங்கோடு தொகுதி தலைவர் எங்கள் அன்பு அண்ணன் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி அவர்களுக்கும், ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ திருச்செங்கோடு தொகுதி துணை செயலாளர் சார் ஏடி மோகன சுந்தரம் சார் அவர்களுக்கும், திருச்செங்கோடு ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனர் மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய முகமது அல்பாக் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் சேர்ந்து பணியாற்றும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட் தொழில்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு தொழிலை தாண்டி அது ஒரு சேவையாக நான் பார்த்துட்டு இருக்கேன். எதனால் நான் தொழிலை தாண்டி சேவைன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கற்பனை கதை மட்டும் சொல்லலாம்னு விருப்பப்படுறேன். ஒரு குக்கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை, அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் வந்து ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட கனவு என்னன்னா, அந்த ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் வளரும் போது அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடோ தனி சொத்தோ ஏதாவது ஒன்று கம்பல்சரி நம்ம வாங்கி வைக்கணுன்றது அது பெற்றோருடைய ஆசையாக இருக்குது. இப்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தகப்பனார் தாய்மார்களுக்கும் என்ன ஆசைன்னா, தன் குழந்தைக்கு எப்படியாவது ஒரு சொத்து சேர்த்து வச்சிடக்கூடாதோ, சொத்து சேர்த்து வச்சிட மாட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதை வந்து நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கூலி தொழிலாளி என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக குருவிக்கு ஒரு கூடு சேர்த்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அமௌண்ட்டை வந்து அவர் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு கால் வருது.
அந்த காலில் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்கள் ஜீவநதி ரியல் எஸ்டேட்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார், உங்களுக்கு லேண்ட் வாங்குற ஐடியா ஏதாவது இருக்குங்களா, எங்ககிட்ட சைட் வந்து 1 லட்ச ரூபாயிலிருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் அவருக்கு வந்திருக்கு. அவர் வந்து 1 லட்ச ரூபாய் எங்கிட்ட அமௌண்ட் இல்லைங்க, நான் வந்து இப்போ கூலி தொழிலாளியாக இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சிறுக சேகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சேகரித்து ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த 1 லட்ச ரூபா தொகையை வந்துட்டு அவர் ரெடி பண்ணிட்டு அந்த கால் பண்ண அந்த நபரை சந்திக்க போறாரு. போயிட்டு அந்த 1 லட்ச ரூபாய் வந்து அவர் வந்து அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடம் பேசுறாரு. மேம், என்கிட்ட இருக்கிறது 1 லட்ச ரூபாய் தான் இருக்கு, இதை வந்து நான் முதலீடு வந்து என் குழந்தைக்காக வந்து சொத்தா வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த 1 லட்ச ரூபாய் வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சொத்தை ஒன்று அன்னைக்கு கிரையம் பண்றாங்க. அந்த 1 லட்ச ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணில் வந்து விதையா விதைக்கிறாரு. அன்னைக்கு அந்த குழந்தைக்காக அந்த 1 லட்ச ரூபாய் விதையை வந்து அன்னைக்கு மண்ணில் முதலீடு போடுறாரு. அந்த விதைச்ச முளைச்ச அந்த விதைங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு 20 நாட்கள்ல துளிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வளர ஆரம்பிக்குது. அந்த 20 நாட்கள் போது அந்த 1 லட்ச ரூபாய் கிரைய பத்திரம் வந்து அவங்க கைக்கு வந்துருது. அந்த துளிர் வளர வளர ஒரு 2 மாதம் ஆகுது, ஒரு 5 மாதம் ஆகுது, ஒரு 1 வருடம் ஆகுது. 1 வருடம் கழிச்சு அந்த நபர் அந்த இடத்தை திரும்பி பார்க்கும்போது அந்த 1 லட்ச ரூபாய்க்கு விதைச்ச அந்த விதையானது இன்னைக்கு 2 லட்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த மரமும் செடியாகி கொஞ்சம் கொஞ்சமா மரமா வளர ஆரம்பிச்சிருக்கு. அது நாளுக்கு நாள் 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் போகும்போது அந்த செடி மரம் ஆகுது, மரம் கனி கொடுக்குது, கனி காயாகி பழமாகுது. அந்த பழம் ஆகும்போது அந்த சின்ன குழந்தை வந்து ஒரு வாலிபரா வந்திருக்காரு. அந்த வாலிபரா வந்து நிற்கும் போது அந்த 1 லட்ச ரூபாய் தொகைன்றது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு 1 கோடி ரூபாய் ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறங்கும் போது அதனுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிவேகமா இருந்திருக்கு. அந்த அதிவேகமான வளர்ச்சிக்கு என்றுமே வற்றாத நதியாக இருக்கக்கூடிய நம் ஜீவநதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தின் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடா இருந்து அந்த எந்த அளவுக்கு சக்தி வல்லமை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய சகோதர சகோதரிகளும் வரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அவங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் கொண்டு வருவதற்காக அவங்களுடைய ஒரு வழிகாட்டியாக ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிற ஒரு தொழில் தான் நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் ப்ரமோஷன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாத்தையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நான் வந்து ஜீவநதி ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர் சார் கிட்ட தான் ஒர்க் பண்றேன், டெலிகாலர் ஸ்டாஃபா. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா 1 லட்ச ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய்க்கெல்லாம் திருச்செங்கோட்டுல, நாமக்கல்ல எங்கேயுமே பிளாட்டு கிடைக்கிறதா நான் கேள்விப்பட்டதே இல்லை. இங்கே வந்து தான் நான் கேள்விப்படுறேன். 1 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்குமே சாருக்கு இப்போ ப்ரமோட் பண்ணி எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ வெற்றி நகர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இங்கே நீங்கள் வந்து மனை வாங்கினீங்கன்னா அந்த சைட்டில் வெற்றி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரியே உங்கள் லைஃப்லேயும் வெற்றி அமையும். அதே மாதிரி எங்ககிட்ட கம்மி பட்ஜெட்லேருந்தே லேண்ட்ஸ் இருக்குது. நீங்களாம் அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் அன்போடு உங்களை கேட்டுக்கிறேன். எங்களுக்கான சலுகைகள்னால் நாங்கள் சைட்டுக்கு போகும்போது சார் வந்து 2 வீலரில் அனுப்ப மாட்டார், கார் புக் பண்ணி தான் அனுப்புவார். இப்போ வரைக்குமே அப்படி தான். சைட்டுக்கு போனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு கார் தான் ஓகேவாக இருக்கும்னு அவரே எங்களை கார் புக் பண்ணி தான் அனுப்புவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து எந்த ஒரு குறையுமே வைக்க முடியாது. சார் ரொம்ப எங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக பார்த்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இங்க ஒர்க் பண்றதுல. எங்க டீம்ல வந்து யாராவது ஒருத்தர் ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சங்கடத்துல வீட்டுல ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தா கூட ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் போட்டு எங்க ஓனர் எல்லாத்தையும் சிரிக்க வைப்பாரு. அதே மாதிரி அவரோட அனுபவத்தையும் பகிர்ந்துக்குவாரு. நாங்க நல்லா வேலை செய்யணும், நாங்களும் மேல மேல வரணுங்கிறதுல எங்க சாரு ரொம்ப தெளிவா இருப்பாரு. மேல மேல எங்களை ஊக்குவிப்பாரு. சிஸ்டர் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இப்படி நல்லா இருக்குங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு நல்லா ஊக்குவிப்பாரு. ஒரு நம்ம அவர் கூட பேசணும்னா ஒரு பாசுங்கிற இதில் பேச வேண்டியது, ஒரு ஃபாதராகவே பேசலாம். எங்களை எப்பயுமே சொல்லுவார், இங்கே சொன்னார் எங்களை எல்லாத்தையும் சிஸ்டர்ஸ்னு, ஆனால் எங்கள் ஆஃபீஸில் சொல்லுவார் நீங்கள் எல்லாம் என் பொண்ணுங்க. அவர் பொண்ணுங்க 2 பேர்த்துக்கு மேலே எங்களெல்லாம் பொண்ணு 2வது பொண்ணு அந்த மாதிரி தான் பேசுவார். அதனால எந்த ஒரு இடத்துலையுமே எங்கள் ஓனரை நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களையும் எங்கள் ஓனர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு ஜீவநதியில் வந்துட்டு எல்லாரும் நிலம் வாங்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது சார் எப்பயுமே வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நிலத்துலேருந்து போடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு சார் வளர்ற மாதிரி நாங்களும் வர்ற மாதிரி நீங்களும் நல்லபடியாக வந்துட்டு வளருவீங்க. வாழ்த்துக்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ.
பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அவர் விலை வந்து 250 ரூபாய்க்கு போட்டிருந்தாரு. சங்கிலி போகிறது ஒரு 5 தடவை அந்த ஃப்ளக்ஸை மட்டும் பார்க்கறது நின்று திருப்பி ரிவேஸ் போயிடுறதுங்க. இப்படியே ஒரு வாரமாக இருக்கிறேன். எனக்கு என் மனசு வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்குது. எப்படியாவது ஒன்று நம்மளை நம்பி என்னை நம்பி ஒரு 50 ஜீவன்களை வந்து வளர்த்திட்டு இருக்கிறேன். அந்த ஜீவன்களுக்காக ஒரு இடம் இருந்தால் தான் நாளைக்கு எதாவது விற்பனை செஞ்சு அதுங்களுக்காக வாழ முடியும் அப்படின்னு போகிறது வருது. இதே வேலை எனக்கு வெளிப்படி அந்த 5 நாளாக தூக்கமே வரலைங்க. திருப்பி அவருக்கே கால் பண்ணி ஒரு மேனேஜர் அனுப்பிச்சி விட்டாருங்க. போய் ஒரு இடத்த சுற்றி பார்க்குறேன். 5 முறை சுற்றி பார்க்குறேன். சுற்றி பார்த்துட்டு நெட்டாக மேனேஜரை நான் கேட்கவே இல்லை, ஆஃபீஸ் மட்டும்தான் கேட்டேங்க. அந்த ஆஃபீஸை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆஃபீஸை கேட்டேன். அண்ணாச்சி அவருக்கு வந்து ஃபோன் எடுத்தாருங்க. ஜெட்டு வேகத்தில் வந்தாங்க திருச்செங்கோடு. வந்ததையுமே என்ன பண்ண ஒரு இடம் அட்வான்ஸு போட்டாங்க. ஒரே மாதத்தில் 12 இடம் கரையும் பண்ணுங்க. ஒரே மாதத்தில் 12 இடம். அவரோட அன்பு, உழைப்பு, ஒத்துழைப்பு எல்லாம் எனக்கு நல்ல அரவணைப்பாக இருந்துச்சுங்க. கரையை வந்து ஜெனீவா பண்ணி கொடுத்தாரு. பக்கபலமாக இருந்தார். ஒரு இடம் கரையும் பண்ணால் இன்றைக்கி காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிற உலகத்தில் யாரையும் நம்ப முடியல. யாரை நம்புறது, எப்படி நம்புறதுன்னு எனக்கே தெரியல. பயம் எனக்கு இல்லை, நிறைய பயம் இருந்துச்சு. நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேன். அந்த பயம் வந்து எனக்கு வெளியே போயிருச்சுங்க. ஒரு இடம் வந்து கரையும் பண்ணி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை 100% வந்துச்சுங்க. அடுத்த செகண்டு இறங்கினேன். ஒரே மாதத்தில் 12 இடம் வாங்கினேன், கரையும் பண்ணேன். இன்றைக்கி மேலும் மேலும் நான் வளர்ச்சியில் தான் இருக்கிறேன். அண்ணாச்சியை தவிர வேறு யார்கிட்டையும் நான் இடம் வாங்குற மாதிரி இல்லைங்க. ஒரே முடிவு. அதனால் வந்து அவர் மேலும் மேலும் முன்னேறணும், வாழ்க்கையில் செழிப்பு வளரணும். அவரை சார்ந்து இருக்கிறீங்க அனைத்து உள்ளங்களும் அனைத்து பேரும் நீரோடி பல்லாண்டு வாழ்க என வேண்டிக் கொள்கிறேன். சார் வந்து எப்பயும் சொல்லுவார், மண்ணில் போடுற பணமும் பொண்ணில் போடுற பணமும் வேஸ்ட் ஆகாதுங்க சிஸ்டர். கஸ்டமர்கிட்ட அதை ஒன்று சொல்லுங்கள், எல்லாருமே கண்டிப்பாக வந்து இடம் வாங்குவாங்க சிஸ்டர்னு சொல்லுவார். அது எங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த வேர்டு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணோன்னா அது எங்களுக்கு இன்னொன்று சொல்லியிருக்காரு, இறைவா உமக்கு நன்றின்னு ஒன்று சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக வரும் அப்படின்னு. அந்த வேர்டை நாங்கள் கஸ்டமரை கூட்டிகிட்டு போவோம். இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க. இறைவா உமக்கு நன்றி, கஸ்டமர் கொடுத்துருக்கீங்க, அவங்க வாங்குறாங்களோ வாங்கலையோ அவங்க ஆசீர்வதிங்க சிஸ்டர், கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்னு ஒரு வேர்டு எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் அப்படி எப்படி வேலை செய்கிறேனோ அதே மாதிரி மற்றவங்களும் வரணும், இல்லை வந்து வேலை செய்யணும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். அங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் எப்படி இருக்குமோ என்னமோ அப்படியே ஒரு பயம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த பயம் இருக்காது, ஃப்ரீயா வேலை செய்யலாம். கந்த நகர் ஓப்பனிங் பண்ணார். அப்ப அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் கந்த நகர்ல வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேங்க. அப்ப அண்ணாச்சி எனக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாரு. எந்த வேலையினாலும் சொல்லுவார், நான் செய்வேன். கன்மார் எங்க வேணாலும் போக சொல்லுவார், நான் பயமில்லாத போவேன். எந்த வேலையும் நான் செய்வேன். அண்ணாச்சி நான் பக்கபலமா வேலை செய்வேன். யார் எதை சொன்னாலும் அதை நான் ரொம்ப நேசித்து வேலை செய்வேங்க. அதனால மழை அவருக்கு மிக்க நன்றிங்க. மீது அவருடைய பைக் வந்து காசே வாங்கலீங்க. அவரு நீங்க எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறீங்க, ரொம்ப நேர்மையா பேசுறீங்க, நேர்மையா இருக்கீங்க. இந்த பைக் ஃப்ரீயா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாரு. அவருடைய பைக் நானே தான் ஓட்டுறேன். ஸ்டார்டிங்ல இருந்து ஜாயின் பண்ணல இருந்து இப்போ வரல அவருடைய பைக் நான் தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். என்னுடைய அண்ணனாக்க அவரை நான் நேசிக்கிறேன். எனக்கு அண்ணன் இல்லை, அவர் தான் என்னுடைய அண்ணன். ராஜா சிங் அண்ணாச்சி தான் என்னுடைய அண்ணன். அண்ணாச்சி கூட டிராவல் பண்றவங்க அண்ட் தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ், ஃபேமிலி அப்படிங்கிறவங்களுக்கு அவர் உதவி பண்ணலாம். நம்ம வந்து பர்சனலா இப்ப சொல்லணும்னு இல்லை, பட் இந்த நேரத்துல எனக்கும் ஒரு வாய்ப்பு இவர்கிட்ட ஷேர் பண்றதுக்கு. நம்ம வந்து நான் ஒரு 3 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருப்பேன் இல்லைங்களா அண்ணாச்சி? ஓகே, 3 வருஷமா. ஸோ ஃபர்ஸ்ட் தடவை ஒர்க் பண்ணும்போது வந்து ஓகே நம்ம வந்து ஒரு தொகுப்பாளராக வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் நம்ம மறுபடியும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அண்ணாச்சி வந்து எதனாலையும் தெரியல தொடர்ந்து எல்லா சைட்டுக்குமே கூப்பிடுவாரு. அந்த அளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு எனக்கே ஷாக்காக இருக்கும். அண்ட் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நிறைய ரியல் எஸ்டேட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கூப்பிட்ட உடனே வந்து அந்த ஒரு டீட்டெயில் கேட்க மாட்டேன், சேலரி கேட்க மாட்டேன், டக்குன்னு உள்ள வருவேன். நான் முதல்ல ஒரு தடவை கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் டீட்டெயில் இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம அண்ணாச்சி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்பவும் வந்து நம்ம ரியல் எஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணி தான் நாங்கள் ப்ரோக்ராமே பண்ணுவோம். ஓப்பனாக சொல்லணும்னா
ஸோ ஒரு சிலர் வந்து பாலிடிக்ஸோட பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்காது. நம்ம என்னதான் நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் முடிச்ச உடனே நமக்கான தொகையை நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறது மட்டும் பார்க்கக்கூடாது. நானும் எப்படி நினைப்பேன்னா ஃபேக்காக இல்லாமல் இருக்கணும் அவங்க. ஸோ நம்ம போய் பேசுகிறோம், நம்ம முகத்தை காட்டுறோம், மக்கள் நம்பி உள்ளே வராங்க. ஸோ அந்த நிறுவனம் கரெக்டான நிறுவனமாக இருக்கணும்னு நாங்களும் செக் பண்ணி தான் உள்ளே போவோம். அந்த வகையில் அண்ணாச்சி நேற்று கூட என்கிட்ட கேட்டாங்க, நான் வேற ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ கூட நான் சொன்னேன், இல்லை இவர் ரெகுலர் கஸ்டமர், எனக்கு எதுவுமே நான் கேட்க மாட்டேன், அவர் கால் பண்ணால் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு. அந்த வகையில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தீபாவளி நாங்களாம் வந்து ப்ரோக்ராம் பண்ண உடனே பேமெண்ட் வாங்கிட்டு வரவங்க, மறுபடியும் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு லிங்க்கும் இருக்காது பெருசாக. பட் அண்ணாச்சியோட வந்து எப்படின்னா ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணுறதுனால தீபாவளி டைம் எனக்கு லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி 2 இயர்ஸ் ஆச்சு. அந்த தீபாவளியில் வந்து எங்களுக்கு போனஸ் எப்பவுமே கிடைக்காது. ஏன்னா நிரந்தரமாக வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தானே நார்மலாகவே வந்து போனஸ் எல்லாமே கிடைக்கும். எங்களோட ஃபீல்டில் வந்து போனஸ் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, எல்லாரும் ஒரு நல்ல சேலரியில் இருக்கும்போது நல்ல ஜாப்ல இருக்கும்போது போனஸ் வரும், உனக்கு மட்டும் எப்பவுமே இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நாள் நைட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அடுத்த நாள் தீபாவளி, எல்லாரும் ஸ்வீட்டு போனஸ்ன்னு வாங்கிட்டு போவாங்க. எங்கள் ஃபீல்டில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் நான் அன்னைக்கு நான் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அமௌண்ட் போனஸ் வந்திருந்தது. அது எங்கேன்னு பார்த்தா அண்ணாச்சிட்டு இருந்து வந்திருந்தது. ஸோ அப்பவும் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக அது வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்க்கு சொல்கிறதே தான், கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மனிதரோட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஸோ ரியல் எஸ்டேட் அப்படின்னாவே வந்து பூமணி தான் இங்கே அண்ணாச்சியோட அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. ஒரு லைவ் ப்ரோக்ராம் அப்படின்னாலுமே வந்து ஒத்த காலில் நின்று என்ன சேனல் வந்து இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா தான் அண்ணாச்சி ஓகே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து அந்தந்த டைமில் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணது அண்ணாச்சி. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. தேங்க்யூ ஸோ மச். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். சாரை பேச முடியும், என் தம்பி ஒய்ஃபு இங்கேயே ஒர்க் பண்ண முடியும். நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல என் வீடு கீழே தான், பக்கம்தான். இந்த இடத்துல எங்கள் மாமனார்ட்ட அப்போ சொல்லும் போது, மாமா இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இங்கெல்லாம் எந்த மேடாக இருக்குது, இங்கெல்லாம் எதுக்கு வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த இடம் இவ்வளோ அழகாக மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக எனக்கு இங்கே வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துக்கு வந்து இதை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இன்றைக்கி கிடச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல வாங்கணும். நானும் இந்த மாதிரி உங்களை மாதிரி வாங்கினவங்க பேசுனாங்க பாருங்கள், அந்த மாதிரி நானும் ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். சார் வந்து சிரிச்ச முகத்தோடு இருக்கார், எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சிருக்கு. இந்த கம்பெனியில் நானே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு படிப்பு 9th தான் நான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு இவங்கள மாதிரி எழுதுறக்கோ பேசுறக்கோ வந்து கஸ்டமர்கிட்ட இது பண்ணுறக்கோ எனக்கு தெரியாது. அவரை பார்க்க முடியும், எனக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. ரொம்ப நன்றி. இந்த ஜீவனரி இந்த குரூப் ஆஃப் கம்பெனி அனைவரும் நலமாக உள்ளது என்பதை இந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு அமர்ந்து நம்ம எல்லாம் இங்கே சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி ராஜ்நாத் சிங் பேரை கேட்டாவே சும்மா அதிர்தில்லை. பலமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் போது அவரோடு இணைந்து நம்மெல்லாம் பணியாற்றி அவர் சென்ற இடமெல்லாம் அவர் போட்ட நகர்கள் அனைத்தையும் வெற்றி பெற ஒவ்வொரு இடத்தையும் விற்பனை செய்து நாம் அவருடைய அன்புக்கும் அவருடைய நம் வளர்ச்சிக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் இன்னும் பல்வேறு சாதனைகளை அவர் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். அவர் முகத்துக்காக தான் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தேன். ஆனால் அவர் ஒரு குடும்பமாக டீமாக ஒர்க் பண்ணாத ஒரு ஃபேமிலியாக நினச்சி ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் தான் அது.
ஒரு ஸ்டாஃபுங்க வந்து குடும்பத்தில் ஒருத்தராக ஒரு முதலாளின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்த இந்த இடத்துல அவரை வந்து குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கும் போது பாராட்ட வேண்டிய விஷயம். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணி இன்னும் அவர் மென்மேலும் வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம உங்களை இப்போ தான் பார்க்குறேன் முதல் முறையாக. இடத்துல எல்லா இடத்துலையுமே இதில் ஸ்டில்ல தான் பார்த்துருக்கேன். அடுத்து உங்களை இப்போ பார்த்தேன், நம்ம நண்பர் கூப்பிட்டு வந்தார். ஆமாம் சார், நாங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுறோம், நம்ம வந்து இது மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதனால் அவர் சொன்ன இதனால காரணத்தினால வந்து பார்க்கலான்ட்டு வந்தாங்க. அவர் நேற்றே சொல்லியிருந்தார் நீங்கள் வாங்கினேன். நம்ம வந்து பருத்தப்பள்ளிங்க, நாங்கள் இடமெல்லாம் வாங்கி இப்படி கொடுத்துட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர் இப்படி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது போக பிளாட்டெல்லாம் பண்ணுறோங்க. அப்புறம் அதனால சொன்னார், வந்தோம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்க. ஏதோ இப்போ பார்த்தது இந்த தருணத்தில் ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கொடி மாடச்செங்கோட்டூரில் இருக்கும் அதன் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தொடர்ந்து நான் இந்த திருச்செங்கோடு நகராட்சியில் கடந்த 15 வருடமாக ஒப்பந்ததாரராக பணி செஞ்சு கொண்டிருக்கிறேன். வெளியில் வீடு எடுத்து எல்லாத்துக்கும் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். சமீபமாக இந்த இடமெல்லாம் பார்க்கும்போது வனம் காடு மாதிரி இருந்தது. அண்ணாச்சி இதையெல்லாம் வாங்கி ஒழுங்கு பண்ணி ரோடெல்லாம் போட்டு மெயின் ரோடு வரைக்கும் 40-35 அடி ரோடு போட்டு சிறப்பாக அந்த இடத்த பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது. நான் அவரை வந்து அரிசி கடையில் நான் 15 வருஷமாக திருச்செங்கோட்டில் தான் இருக்கேன். சமீபமாக தான் அண்ணாச்சி சந்தித்தேன். பேரே வித்தியாசமாக இருக்குது, ராஜாசி அண்ணாச்சி. கேள்விப்படப்போ சந்தோஷமா இருக்கு. அவரை சந்திச்சப்ப சொன்னாரு, நீங்க வாங்க, உங்களுக்கு எது வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். எல்லாரும் இடம் வாங்குகிற கனவு வந்து நனவாகணுன்ட்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி பண்றாரு. அது வந்து நல்ல முயற்சி. அதனால அவர் வந்து மென்மேலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கோம் அனைத்து பொதுமக்களும் சரி, நண்பர்களும் சரி, ரியல் எஸ்டேட் சங்கத்துடைய நிலத்தரர்களுடைய உறுப்பினர்களும் சரி, இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த வெற்றி நகர், அதாவது இந்த ஜெயசக்தி நகர் எல்லா ப்ராடக்டும் சீக்கிரம் வந்து புக் ஆகி அண்ணன் மென்மேலும் வரணும்னு சொல்லி செல்வநிதி லேண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கான்டாக்ட் விட்டுருச்சு, இல்லைனாக்கா கண்டிப்பாக இன்னைக்கு இந்த வெற்றி நகர் ஆரம்பிக்கிற இந்த விழாவில் நான் பங்கு கொள்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர். அதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் வந்திருப்பேன், அந்த டீமில் வந்திருப்பேன், ஒர்க் பண்ணிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். பட் இனிமேல் அவரோட ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சொல்ல விருப்பப்பட வேண்டிய விஷயம், இந்த வெற்றி நகர் மாதிரி இன்னும் நல்ல பல வெற்றி நகர்களை உருவாக்கி நம்ம மாதிரி நடுத்தர மக்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை மென்மேலும் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நல்ல உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணாச்சியோட வேலைக்கு ஒரு 3 வருஷம் இருக்கு. அவர்கிட்ட ஒரு 2-3 மாதம் வேலையும் செஞ்சுருக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். யாரையும் பார்த்தா தரப்பிரிவாவோ இல்லை ஒரு ஆனஸ்டாவோ பேச மாட்டாரு. அவரோட என் மேல நானும் துணை இருந்து அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். இவருடைய சேவை தமிழ்நாடு முழுசும் தேவை. அதுக்காக தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் அவருடைய பணி, அவருடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா அரிசி வியாபாரம் பண்ணிட்டு அவங்க ஜாலியா இருந்துடலாம். ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்குள்ள ஏன் வராருன்னு சொன்னால் இதை நேசிச்சு வராங்க.
மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீட்டு மனைக்கான தீர்வை, வீடுக்கான தீர்வை, வாடகையிலிருந்து விடுதலை பெறதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணுன்ற நல்ல இடத்துல வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எப்படி எம்ஜிஆர், அதே மாதிரி திருச்செங்கோட்டுக்கு எம்ஜிஆர் நம்முடைய ராஜாசிங் அண்ணாச்சி தான். அது மாதிரி திருச்செங்கோடு எம்ஜிஆர், ராஜாசிங் அண்ணாச்சி, அவருடைய அடையாளம், அவருடைய சிரிப்பு. நமது தலைவர் அவர்கள் உரையாற்றியபடி, செந்தில் முருகன் சார் கூறியபடி, இங்கு அனைத்துமே நிறைந்திருக்கிறது. அண்ணாச்சியை நாடினால் அனைத்தும் கிடைக்கும். அண்ணாச்சியை நாடினால் அனைத்தும் கிடைக்கும். செல்வம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், நிலம் கிடைக்கும், சந்தோஷம். வீடு வாங்குறது, லேண்ட் வாங்குறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் அது அப்படி மட்டும் பார்க்க போனால் அதோட இன்னொன்று ஒன்று இருக்குது, சந்தோஷம். இப்போ நாம் லேண்ட் வாங்கி நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இல்லை நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நம்ம ரிலேட்டிவ்க்கு அவங்களுக்கு நம்ம ஒரு உதவியாக பண்ணலாம். அந்த வகையில் பார்க்க போனால் பெரிய லேண்டு வாங்குறவங்களுக்கும் சின்ன லேண்டு வாங்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அண்ணாச்சி உதவியாக இருப்பார் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். வீட்டு மனையும் தரமானதா கொடுத்து, விலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து, வித் ஆஃபரோட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம டாக்டர் ராஜாசிங் அண்ணாச்சி. ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வீட்டு மனைகள் இன்னைக்கு தொடர்ந்து சேல் ஆயிட்டே இருக்கு அவருக்கு. அப்படின்னா நிச்சயமா அது அவர் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட் தான். ஸோ நார்மலா நான் இப்போ ஒரு வீட்டு மனை வாங்க போறேன் அப்படின்னா அதுல என்னென்ன வசதி இருக்கணுமோ அது எல்லாமே என்ன சார்ந்து வரக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீ வெற்றி நகரம் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி முடிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ திருச்செங்கோடு தொகுதி தலைவர் மற்றும் ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உரிமையாளர் டாக்டர் வி ராஜசிங் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இல்ல 1000 வார்த்தைகள் பேசுறதுக்காக அன்புடன் அழைக்கிறோம். அருமை சொந்தங்களே, பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. ஆமா, இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு கேட்டீங்கன்னா அதை குறித்து நான் சற்று உங்களோடு கூட ஆழமாக பேச நான் ஆசைப்படுகிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். திருநெல்வேலியிலிருந்து திருச்செங்கோட்டுக்கு ஒரு 14 வயது சிறியவன் ஒருவன் வந்தார். அவர் திருச்செங்கோட்டில் ஒரு மளிகை கடையில வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த சிறியவன் சொந்த ஊர் திருநெல்வேலியா இருந்தாலும் அவர் திருச்செங்கோடு மண்ணை மிகவும் நேசித்தார். ஒரு மளிகை கடையில் ஒரு 300 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டிருந்தார். சில மாதத்திலேயே அந்த கடையில உண்மையா வேலை செஞ்சதுனால அந்த கடை ஓனர் அந்த கடைக்கு அந்த சிறியவனை முதலியாக மாற்றி விட்டார். அது மட்டுமில்ல, அந்த சிறியவன் அதாவது கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நீ அநேகத்தின் மேல் அதிகாரியா ஆவாய் சொல்லுகிற அந்த வள்ளுவனின் வாக்கின்படி அந்த சிறியவன் உண்மையா இந்த தொழில் நேசித்தார். அந்த சிறியவன் அந்த கடைக்கு போட்ட முதல் 1,35,000 ரூபாய். ஆனால் அது அவங்க அம்மா அப்பாவோட சம்பாத்தியம், அந்த சிறியனுடைய சம்பாத்தியம் கிடையாது. அவருக்கு 300 ரூபாய் சம்பளம். அந்த 300 ரூபாய் சம்பளத்தை வச்சு அவருக்கு பேஸ்ட் வாங்க, சோப்பு வாங்க, எண்ணெய் வாங்க, அவர் சொந்த செலவுக்கு 300 ரூபாய் செலவாயிரும். ஆனாலும் அந்த கடையை அவர் போட்ட முதலீடு 1,35,000 ரூபாய், அங்க அம்மா அப்பாவுடைய உழைப்பு. ஆனாலும் அந்த சிறியவன் அந்த 1,35,000 ரூபாயை 1,35,000 கருதவில்லை, அதை 1 கோடியாக கருதினார். ஆமா, அந்த 1,35,000 வைத்து அந்த கடைக்கு ஓனரானது மட்டுமில்ல, அந்த தொழிலை ஆர்வமா செய்தார். அவர் அது மட்டுமில்ல, மளிகை கடை, அரிசி கடை, சூப்பர் மார்க்கெட், காய்கறி கடைன்னு சொல்லி அவருடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மை செய்தால் மேன்மை உண்டு. அவர் அந்த தொழிலை நேசித்து செய்தார். சில நேரங்களில் ஒரு மீடிட்டு தொழிலா இருக்கலாம், நம்ம எந்த தொழிலா இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடாதுங்க, இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும். அவர் தொழில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. அது மட்டும் இல்லாம அவரு திருச்செங்கோட்டுல அவர் வாழ்ந்தாலும் திருநெல்வேலியில அவருக்கு தோப்பு, தோட்டம், துறவு, அபார்ட்மெண்ட் சொல்லி அவருடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த சிறியவனுக்கு திருநெல்வேலியில சொந்தமா 5 ரிக்கு ஓடுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருச்செங்கோட்டுல மிகப்பெரிய தொழில் அதிபராய் அந்த சிறியவன் இன்றைக்கு உங்கள் முன்பாக வளர்ந்து நிற்கிறார். அந்த சிறியவன் உங்கள் அனைவருக்கும் அறிமுகமானவர். அவர்தான் உங்கள் மத்தியில் சிறப்பாக கொண்டிருக்கிற ராஜசிங் அண்ணாச்சி. அன்புக்குரியவர்களே, சிறு துளிதான் பெருவெள்ளம்.
ஆமா, நான் அந்த மளிகை கடை வச்சிருக்கும் போது என்ன நான் செய்த ஒரு நல்ல காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க பிளாட் போட்டாலும் சரி ஒவ்வொரு பிளாட் வாங்கிடுவேன். ஆனால் சற்று நாள் திரும்பி பார்க்கும் போது நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கின பிளாட் 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் மதிப்பா விலை உயர்ந்து விட்டது. நான் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பிளாட் 30 லட்சம் ரூபாய் மாறிவிட்டது. நான் ஒருவேளை அன்னைக்கு தரவான ஆலோசனையின்படி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிருந்தேன்னு வாங்கலாம். அந்த கார் 10 லட்சம் ரூபாய் கார் 2 வருஷம் கழிச்சு அந்த காரை நான் பார்த்தேன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் கார் வந்து 2 லட்சம் தான் அதோட மதிப்பு இருக்கும், விலை குறைஞ்சிருக்கும். ஆனா அன்னைக்கு என் பணத்தை நான் கரெக்டான இடத்துல முதலீடு பண்ணினேன். ஆனா திரும்பி பார்க்கும்போது நான் வாங்கி போட்ட பிளாட் எல்லாம் லட்சமாய் விலை உயர்ந்து விட்டது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு கார் வாங்க ஆரம்பிச்சேன். நான் வந்து நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணி பெரிய அளவுல என்னுடைய பணத்தை என்னுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கினேன். இன்னைக்கு ஒரு வீடு இல்ல, இன்னைக்கு கடல் புண்ணியத்துல இன்னைக்கு 5 வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறேன். அன்னைக்கு நான் எனக்கு இருந்த காசை கொண்டு நான் கார்லயோ ஆடம்பர செலவு பண்ணாதபடிக்கு சொத்து வாங்கி போனதுனாலதான் அந்த சொத்து என்ன வாழ வைத்தது. அதனால என் அருமை சொந்தங்களே, நீங்க எல்லாரும் பணக்காரர்களாய் மாற வேண்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் 50 வீடு நீங்க வாங்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவேளை இங்க கேட்கலாம், என்னென்னாச்சு சொல்றீங்க, எங்களுக்கு ஒரே ஒரு வீடு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஒரு வீட்டுல நீங்க வாழுங்க, 49 வீட்டை நீங்க வாடகைக்கு விடுங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாச்சி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் வாங்கி போட்டேன் அண்ணாச்சி. நீங்க அந்த பிளாட் வேலை நீங்க 20 லட்சமா ஆயிடுச்சு அண்ணாச்சி. நீங்க அந்த பத்திரத்தை தரும்போது நீங்க வாழ்த்தி கொடுத்தீங்க. அந்த வார்த்தையில் இருக்கிற சக்தி, நீங்க நாங்க நல்லா இருக்கிறோம் அண்ணாச்சின்னு சொல்லி நீங்க ஈரோடு போனாலும் சரி, சேலம் போனாலும் சரி, தமிழ்நாட்டுல நம்ம எந்த ஒரு மாவட்டத்துக்கு போனாலும் சரி, என்னை நேசிக்கிற ஒரு கூட்ட மக்கள் இன்னைக்கு எங்க எல்லா பக்கம் அதிகமாகிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கொடுத்த நல்ல ஆலோசனை. அந்த ஆலோசனை பின்பற்றின அனைவரும் நீங்க சிறப்பா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர நான் சூப்பரா நானும் என்னுடைய ஜீவநிதி குரூப் ஆஃப் கம்பெனியும் செயல்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அருமை சொந்தங்களே, ஆமா, நான் திரும்ப சொல்றது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா அந்த 5 லட்சத்தை கொண்டு நம்ம வந்து பேங்க்ல போட்டோம்னா அந்த 5 லட்சத்துக்கு ஒரு சின்ன வட்டி தான் தருவாங்க. ஒருவேளை அந்த 5 லட்சத்தை நம்ம வட்டிக்கு கொடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம பயணம் பண்ண ஆசைப்பட்டோம்னா வட்டி வருதா முதல் வருதான்னு தெரியாது. அந்த 5 லட்சத்தை பத்திரமா கொண்டு பீரோக்குள்ள பூட்டி வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 5 லட்சமா தான் இருக்கும். ஆனால் அந்த 5 லட்சத்தை ஜீவநிதி கம்பெனியில நீங்க விதைச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 5 லட்சம் 50 லட்சமா மாறும் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய கம்பெனி ஜீவநிதி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிப்பாக்குற நதி. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ பரவாயில்ல. ஆமா, நீங்க கொஞ்சமா விதைச்சீங்கன்னா கொஞ்சமா இருக்கலாம், அதிகமா விதைச்சீங்கன்னா அதிகமா இருக்கலாம். ஆமா, இந்த பூமி உலகம் இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போகாது. அதனால நீங்க ஈஸியா சம்பாதிக்க, எளிமையா சம்பாதிக்க, கையில இருக்கிற காசுக்கு நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கூட நான் பிளாட் வச்சிருக்கிறேன். அந்த 1 லட்சம் பிளாட்டுக்கு நீங்க தாராளமா நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா உடனே எங்க மேனேஜர் சிவசங்கர் அவரோடு கூட செயல்படுகிற புரட்சி தலைவிகள், சிஸ்டர்கள், பிரதர்ஸர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பயணம் பண்றாங்க. எங்க மேனேஜர் முன்னாடி நின்று சிறப்பா சூப்பரா அருமையா பத்திரத்தை கரையும் பண்ணி பத்திரமா உங்க கையில கொடுத்துருவாரு. நீங்க அந்த பத்திரத்தை பத்திரமா பீரோக்குள்ள மட்டும் பூட்டி வச்சா போதும். ஆனா நீங்க முதலீடு பண்ண அந்த 1 லட்சத்துக்கு நீங்க வேலையே செய்ய வேண்டாம். ஆனா அந்த பணம் நீங்க போட்ட அந்த பணம் அந்த 1 லட்சம் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். நீங்க நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், அதுக்கு சம்பாதிக்க முடியாது. நீங்க ஜீவனில பிளாட் வாங்கினீங்கன்னா நீங்க போட்ட அந்த பணம் உங்களுக்காக வேலை செய்யும். என்கிட்ட பிளாட் வாங்க எல்லாரும் சேலத்தில் இருக்காங்க, ஈரோட்டில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, திண்டுக்கல் இருக்காங்க. அங்க எல்லாம் சந்தோஷமா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போட்ட அந்த 2 லட்சம் ரூபாய் முதலீடு இன்னைக்கு 20 லட்சமா மாறிட்டு எங்க சிவசங்கர் மேனேஜர் போன் பண்ணி கூப்பிடுறாரு. திருநெல்வேலியில இருந்து மெர்சிங்கர் சிஸ்டர் பிளாட் வாங்கியிருக்காங்க, சென்னையில இருந்து மேரிங்கிற சகோதரி பிளாட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில இருந்து டேவிட்ங்கிற சகோதரன் பிளாட் வாங்கியிருக்காங்க. மேனேஜர் பேசுறாரு, சார் நீங்க போட்ட முதலீடு 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 20 லட்சத்துக்கு வந்துட்டு சார், நீங்க பிளாட்டை விற்கிறீங்களான்னு சொல்லி எங்க டீம் தலைவர் சிவசங்கர் அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிறார்.
அவங்க ஆமா தம்பி அடுத்த மாசம் என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், சந்தோஷம், அந்த இடத்த நீ வித்து கொடுத்துருன்னு சொல்லி மேனேஜர்கிட்ட பேசுறாங்க. என்னுடைய மேனேஜர் ஆமா என்னை போலவே மிக மிக நல்லவர், நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு சொன்ன மாதிரி என்னை பயணம் பண்ணுகிற என்னோடு இணைந்திருக்கிற ஜீவநிதியோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பண்பானவர்கள், அன்பானவர்கள், வாடிக்கையாளர்களை நேசிக்கிறவர்கள், வாடிக்கையாளர்களை வாழ்த்துகிறவர்கள். அவங்க அதை வாழ்த்துறதுனாலதான் ஜீவனிதியில பாட்டு வாங்குற ஒவ்வொருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திட்டு இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அவங்க கன்னியாகுமரியிலிருந்து வந்தாங்க, அந்த பிளாட்டை 20 லட்சத்துக்கு எங்க மேனேஜர் வித்து கொடுத்தாரு. அவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு போகும்போது சந்தோஷமா மனசார எங்களை வாழ்த்துட்டு போனாங்க. இப்படி பலரும் எங்களை வாழ்த்துறதுனாலதான் நாங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதான் சொல்லுகிறேன், மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். நாங்கள் நல்லதை விதைக்கிறோம், நாங்கள் மக்களுக்கு நல்லதே செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதனால நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ வீட்டு மனை பத்தி மட்டும் இல்ல, சோ வீட்டு மனை வாங்கறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை உடைச்சு சோ ஒவ்வொரு இடங்கள்லயும் வீட்டு மனைக்கு தைரியமா நீங்க வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. அண்ட் அண்ணாச்சி வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு வந்து அண்ணாச்சி சொல்லிட்டாரு. ஜீவனதி ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அவருடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. சோ தொடர்ந்து பக்கபலமாவும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து சோ அவருக்கு உதவியா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். நம்ம ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய ஸ்ரீ வெற்றி நகர் நாமக்கல் டு ஈரோடு போகக்கூடிய வழியில ரிங் ரோட்டுக்கு பக்கத்திலேயே அமைச்சிருக்குங்க. ஸ்ரீ வெற்றி நகர்ல நம்ம டாக்டர் வி ராஜசிங் அண்ணாச்சி ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உடனடியாக கிரயம் பண்றீங்களா? அப்ப மாதம் 10,000 ரூபாய் உங்க வீடு தேடி உங்களுக்கு வருங்க. ஸோ இந்த ஆஃபர் எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த ஆஃபர் பத்தின முழு தகவல் எல்லாமே கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவல் பெற்ற மனநிறைவான வீட்டு மனைகள் வாங்கிட ஜீவனதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ். நிறுவனர் டாக்டர் வி ராஜசிங் அண்ணாச்சி, செல்வரதி அரிசி டிப்போ அருகில், ஈரோடு மெயின் ரோடு, திருச்செங்கோடு. தொடர்புக்கு 98653 77539 மற்றும் 81482 77539.